ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரதி பிஹெச்டிஆர்பி. டிஎன் டெட்டோட டெஸ்ட் சீரிஸ் பார்த்துட்ருக்கோம். தொடர்ந்து எக்ஸாம் வர வரைக்கும், அதாவது தொடர்ந்து 3 மாதத்துக்கு மேலே நம்ம இந்த டெஸ்ட் சீரிஸ் போகுது. ஸோ நம்மளோட இந்த வீடியோஸ் பார்த்தீங்கன்னா மட்டும் போதும். உங்களால் வீட்டில் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கேன், எனக்கு டைம் இல்லை, சின்ன குழந்தை இருக்குது, ஸோ குழந்தைங்க வச்சுட்டு என்னால் புக் எடுத்து படிக்க முடியலன்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோஸை இந்த 3 மாதத்துக்கு தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க. இதில் இருக்க இந்த கொஷின்லேருந்து தான் கொஷின் கண்டிப்பாக வரும். ஸோ இதை ஃபாலோ பண்ணிங்கனாவே போதும். ஸோ இன்னிலேருந்து நம்ம வீடியோஸாவது ஃபாலோ பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? சரி, ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அப்படின்னா தமிழ் கொஷின்ஸ் உங்களுக்கு ரீட் பண்ணிடுறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் கொஷின், ஆங்கில சொல்லுக்கு நிகரான தமிழ் சொல் அப்படின்னு அப்போ என்ன சொல்லுனா கிரெடிட் கார்டு. கிரெடிட் கார்டுக்கான தமிழ் சொல் எதுன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஏ கடன் அட்டை, பி பற்றட்டை, சி பணத்தாள், டி காசோலை. ஃபஸ்ட்டு எல்லாத்தோட கொஷின் படிச்சிடறேன், அதுங்களும் நீங்கள் ஆன்சர் கெஸ் பண்ணி வைங்க. இந்த 5 கொஷின் படித்து முடிச்சதுக்கப்புறம் அதுக்கு உண்டான ஆன்சர் சொல்கிறேன். செகண்ட் கொஷின், வினா எழுத்துக்கள் எத்தனை வகைப்படும்? 4, பி 6, சி 5, டி 6. தேர்ட் கொஸ்டின், தூரத்தில் உள்ள பொருளை குறிக்கும் சுட்டெழுத்து. ஆப்ஷன் ஏ ஏ, பி ஆ, சி இ, டி உ. ஃபோர்த் கொஸ்டின், மொழிக்கு முதலிலும் இறுதியிலும் வரும் வினா எழுத்து எது? ஆப்ஷன் ஏ ஏ யா, பி ஆ ஓ, சி ஏ, டி ஓ. ஃபிஃப்த் கொஸ்டின், சுட்டெழுத்துக்கள் எத்தனை வகைப்படும்? ஆப்ஷன் ஏ 3, ஆப்ஷன் பி 2, ஆப்ஷன் சி 4, டி 1. ஓகேங்களா? இப்போ இதோட ஆன்சர் பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஆங்கில சொல்லுக்கு நிகரான தமிழ் சொல் கிரெடிட் கார்டு. கிரெடிட் கார்டு வாங்குவோம் இல்லையா? எதுக்கு வாங்குவோம்? நம்ம கடன் அட்டை, ஓகேங்களா? கிரெடிட் கார்டு கடன் அட்டைன்னு சொல்லுவோம், ஓகேங்களா? ஸோ கிரெடிட் கார்டுக்கு தமிழ் வார்த்தை என்னன்னா கடன் அட்டை. செகண்ட் கொஷின், வினா எழுத்துக்கள் எத்தனை வகைப்படும்? வினா எழுத்துக்கள் எத்தனை வகைப்படும் அப்படின்னா அது 5 வகைப்படும். வினா எழுத்துக்கள் 5 வகைப்படும். ஆப்ஷன் சி 5 வகைப்படும். என்னென்ன எழுத்துக்கள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஆ, ஏ, ஏ, ஓ, யா, ஓகேங்களா? இது 5மே வினா எழுத்துக்கள். ஸோ அதனால் வினா எழுத்துக்கள் 5 வகைப்படும் சொல்கிறோம், ஓகேங்களா? அடுத்து, தூரத்தில் உள்ள பொருளை குறிக்கும் சுட்டெழுத்து. தூரத்தில் உள்ள பொருளை குறிக்கும் சுட்டெழுத்து என்னன்னா ஆ. தூரத்தில் உள்ள பொருளை குறிக்கும் சுட்டெழுத்து ஆ, ஓகேங்களா? அடுத்து ஃபோர்த் கொஸ்டின், மொழிக்கு முதலிலும் இறுதியிலும் வரும் வினா எழுத்து எது? மொழிக்கு முதலில் ஒரு சொல்ல எடுத்தோம்னா அந்த முதலிலும் வரும், இறுதியிலும் வரும். அப்படி இருக்கிற எழுத்து எதுனா ஏ, ஓகேங்களா? அதனால ஃபர்ஸ்ட்லேயும் வரும், லாஸ்ட்லேயும் வரும். அது வினால தான் வரும், ஓகேங்களா? ஸோ அதை மென்ஷன் பண்ணிக்கோங்க. மொழிக்கு முதலிலும் இறுதியிலும் வரும் வினா எழுத்து ஏ. சுட்டெழுத்துக்கள் எத்தனை வகைப்படும்? சுட்டெழுத்துக்கள் எத்தனை வகைப்படும் அப்படின்னா 3 வகைப்படும். 3 வகைப்படும் என்னன்னா அது ஆ, இ, ஓ. இந்த 3மே சுட்டெழுத்துக்கள், ஓகேங்களா? இது ஒவ்வொன்றுமே இது ஃபஸ்ட்டு இருக்கிறது இது சேமையில் இருக்க தொலைவில் இருக்கிறத குறிக்கிறதுக்கு வரும். ஈ அண்மையில் இருக்கிறத பக்கத்தில் இருக்கிறத குறிக்க வரும். ஊ 2க்கும் இடையில இருக்கிறத குறிக்க வரும். ஸோ சுட்டெழுத்துக்கள் 3 வகைப்படும், ஓகேங்களா? இன்னைக்கு தமிழ் 5 கொஸ்டின் பார்த்தாச்சு. அடுத்து இங்கிலீஷ் பார்க்கலாம், ஓகேங்களா? சரி, சூஸ் த ஆட் ஒன். எது டிஃப்ரெண்ட்டாக இருக்கோ அதை சொல்லணும். ஏ ஹார்ஷ், பி கன்சர்ன்ட், சி சேரிட்டபிள், டி ஜென்டில். ஆன்சர் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் லாஸ்ட்டில் சொல்கிறேன். 5th கொஸ்டின் 5 கொஸ்டின் சொல்லி முடிச்சோன்னே உங்களுக்கு ஆன்சர் சொல்கிறேன். சூஸ் த கரெக்ட் சென்டென்ஸ். ஃபர்தர் இஸ் யூஸ்டு டு டாக் அபவுட் டிஸ்டன்ஸ். ஃபர்தர் மீன்ஸ் அடிஷ்னல். ஃபஸ்ட்டு கரெக்டாக, செகண்ட் கரெக்டாக, ஃபஸ்ட் அண்ட் 2 ரெண்டுமே கரெக்டாக, இல்லை எதுவுமே கரெக்ட் இல்லையா அப்படின்னு சொல்கிறேன். இந்த வேர்டுக்கு மீனிங் மாதிரி எது கரெக்ட் அப்படின்னு சொல்லணும், ஓகேங்களா? அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஃபிகர் ஆஃப் த ஸ்பீச். ஃபிகர் ஆஃப் த ஸ்பீச் என்ன சொல்கிறான்? ஃபிகர் ஆஃப் த ஸ்பீச் த டைரக்ட்லி கம்பேர்ஸ் 2 திங்ஸ். ஃபிகர் ஆஃப் த ஸ்பீச் டைரக்டாக கம்பேர் பண்ணும் 2 திங்ஸை. அப்படி 2 திங்ஸை கம்பேர் பண்ணி வர்றது எது? மெட்டாஃபரா, சிமிலியா, அனஃபோரா, எபிதெக்டா, ஓகேங்களா? எதுன்னு சொல்லி பார்த்து வைங்க. 4th கொஸ்டின், சூஸ் கரெக்ட் சிலபிள் ஆஃப் த வேர்ட் ஒண்டர்ஃபுல். ஒண்டர்ஃபுல்லோட கரெக்ட் சிலபிள் எது? ஒண்டர்ஃபுல் மாதிரி 3 விதமாக பிரிக்கலாம். அடுத்து டபிள்யூ ஆன் டி ஃபுல் அப்படின்னு 4 விதமாக பிடிக்கலாம். அடுத்து அதே மாதிரியே இந்த மாதிரி சி, அடுத்து டி எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. எதுன்னு பாருங்கள். விச் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் நாட் எ ஹோமோஃபோனிக் பேர். எது ஹோமோஃபோனிக் பேர் கிடையாது அப்படின்னு? ஏ கைட் கைட், கைட் கிட், ஸ்டேர் ஸ்டேர், பிரின்சிபல் பிரின்சிபல், ஸ்டீல் ஸ்டீல், ஓகேங்களா? இப்போ ஆன்சர் பார்க்கலாமா? ஸோ இங்கிலீஷில் ஃபஸ்ட்டு கொஷினுக்கான ஆன்சர் பார்க்கலாம். சூஸ் த ஆட் ஒன். எது தப்பாக இருக்குது அப்படின்னா ஹார்ஸ், கன்சர்ன், சேரிட்டபிள், ஜென்டில். ஃபஸ்ட்டு ஒன் ஹார்ஸ் தான் ஆட் ஒன் அவுட், ஓகேங்களா? ஏன் அப்படின்னா கன்சர்ன்னா ஒரு மீனிங் கைண்ட்னஸ்,
சேரிட்டபிள்னா ஒரு கேர், ஜென்டில்னா ஒரு சாஃப்ட், இதெல்லாமே ஒரே விதமாக வருது. கேரிங்கு, கைண்ட்னஸ்ஸு, சாஃப்ட் அந்த மாதிரி. ஆனால் ஹார்ஷ்னா ரொம்ப ரஃப்பாக நடந்துக்கிறது. ஸோ இதை விட டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறது இதுதான். ஆட் ஒன்னா இது 3ல் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதுதான் வந்து நம்ம செலக்ட் பண்ணோம். ஓகேங்களா? ஆட் ஒன்னு கேட்டாங்கன்னா 4 கொடுத்துருப்பாங்க, அதில் 1 வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதை நம்ம தான் செலக்ட் பண்ணணும். நெக்ஸ்ட் ஒன், சூஸ் த கரெக்ட் சென்டென்ஸ். ஃபர்தர் இஸ் யூஸ்டு டு டாக் அபவுட் டிஸ்டன்ஸ். இது வந்து ஏ, ஃபர்தர், இது ஃபர்தர். ரெண்டுக்குமே வந்து ப்ரொனன்சியேஷன் ஒரே மாதிரியே இருந்தாலுமே ரெண்டுக்குமே வந்து டிஃப்ரென்ஸ் மீனிங் ஓரளவுக்கு இருக்குது. அண்ட் வந்து இதோட லெட்டர்ஸ்லையுமே மாற்றம் இருக்குது. ஸோ அதோட மீனிங் கரெக்டாக எதுன்னு நம்ம சொல்லணும். ஃபர்தர் மீன்ஸ் அடிஷ்னல். இந்த ஃபர்தருக்கு அது வந்து டாக் அபவுட் டிஸ்டன்ஸை பற்றி பேசுது. இந்த ஃபர்தர் வந்து ஒரு அடிஷ்னலை பற்றி பேசுறது. ஓகேங்களா? டிகிரி அந்த மாதிரி இருக்கிறது. ஸோ இதில் எது கரெக்ட் அப்படின்னு பார்த்தோம்னா ரெண்டுமே கரெக்ட். ஸோ போத் 1 and 2 ரெண்டுமே கரெக்ட். இதுதான் கரெக்ட் மீனிங். இந்த ஃபர்தருக்கு டிஸ்டன்ஸ் தான் கரெக்ட் மீனிங். இது வந்து இந்த அடிஷ்னல், அதாவது டிகிரி அந்த மாதிரி மேக் பண்ணுறது, இதுதான் கரெக்ட் மீனிங். ஓகேங்களா? ஸோ தேர்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் த டைரக்ட்லி கம்பேர் 2 திங்ஸ். ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சில் ஒரு இது வந்து ரெண்டையும் கம்பேர் பண்ணும். டைரக்ட்லி கம்பேர் பண்ணுறது 2 திங்ஸை கம்பேர் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா அது என்னன்னா சிமிலி தான். சிமிலி தான் 2 திங்ஸை கம்பேர் பண்ணி வருது. ஸோ சிமிலி அப்படின்னா அதுக்கு என்னென்ன வேர்டு வந்து நம்ம சொல்கிறோம் அப்படின்னா ஆஸ், லைக், இந்த 2 வேர்டு வந்து அது சிமிலின்னு கண்டுபிடிப்போம். ஓகேங்களா? ஸோ அதை பார்த்துக்கோங்க. இந்த அனஃபோரா அப்படிங்கிறது வந்து ஒரு சென்டென்ஸ் வந்து திரும்ப திரும்ப ரிப்பீட் ஆகும், 2 தாட்டி ரிப்பீட் ஆகிற மாதிரி வருதுன்னா அது வந்து இந்த அனஃபோரா அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, சூஸ் கரெக்ட் சிலபிள் ஆஃப் த வேர்ட் ஒண்டர்ஃபுல். ஒண்டர்ஃபுல்லோட கரெக்ட் சிலபிள் என்னன்னா ஆப்ஷன் ஏ, ஒண்டர்ஃபுல். இதுதான் 3ஆக பிரிக்கலாம், ஒண்டர்ஃபுல். ஓகேங்களா? சரி, அடுத்து பார்த்தோம்னா 5th கொஷின். விச் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் நாட் எ ஹோமோஃபோனிக் பேர். ஹோமோஃபோன்னா நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ஓகேங்களா? ரெண்டுமே வந்து ஹோமோஃபோன்னா சவுண்டு வந்து ஒரே மாதிரியே சேம் ப்ரொனன்சியேஷனில் இருக்கணும், பட் டிஃப்ரெண்ட் மீனிங்கில் இருக்கும். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மீனிங் இருக்கும். அதுதான் ஹோமோஃபோனிக். இப்போ நம்ம பார்த்தோம் அப்படின்னா இது வந்து கைட், கிட். அப்போ இது ஒரே மாதிரி ப்ரொனன்சியேஷனில் இருக்கா? இல்லை. அப்போ ராங் ஒன் இதுதான். நாட் ஏ ஹோமோஃபோனிக்னா இது தப்பு. கைட், கிட் இதோட மீனிங்கும் வெவ்வேறு. ரெண்டுமே சேம் ப்ரொனன்சியேஷனில் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இது ஹோமோஃபோன். ஏன்னா ஸ்டார், ஸ்டார், பிரின்சிபல், பிரின்சிபல், ஸ்டீல், ஸ்டீல், இது எல்லாமே சேம் ப்ரொனன்சியேஷன், பட் ஒவ்வொன்றுக்கும் டிஃப்ரெண்ட் மீனிங் இருக்குது. ஒவ்வொன்றோட மீனிங்கும் வெவ்வேறு. அந்த மாதிரி இருந்தால் தான் அது ஹோமோஃபோனிக். ஓகேங்களா? ஓகே, சயின்ஸில் பார்க்கலாமா? மாற்றங்கள் நிகழ அதிக நேரம் எடுத்துக்கொண்டால் அவை எந்த வகையான மாற்றங்கள்? ஓகேங்களா? மாற்றங்கள் நிகழ அதிக நேரம் எடுத்துக்கொண்டால் எந்த வகையான மாற்றம்? ஒன்று வேகமான மாற்றம், மெதுவான மாற்றம், சி இயற்பியல் மாற்றம், வேதியியல் மாற்றம். செகண்ட் கொஸ்டின் ஆன்சர் நோட் பண்ணுவீங்க, நான் லாஸ்ட்டில் சொல்கிறேன். வேகமான மாற்றம்னா என்ன, வேதியியல் மாற்றம்னா என்ன, மீள் மாற்றம்னா என்ன, மெதுவான மாற்றம்னா என்ன, அப்படி கொண்டு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. அதோட ஆன்சரையும் பார்க்கலாம். அதே மாதிரியே இங்கேயும் வந்து ஒரு மேட்ச் த ஃபாலோயிங். இந்த மேட்ச் த ஃபாலோயிங்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இதிலிருந்து கண்டிப்பாக கொஷின்ஸ் வரும். ஏன்னா இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் தான். ஓகேங்களா? ஒன்லேயே 4 இருக்கனால அது ஒவ்வொரு கொஷினாக கூட கேட்கலாம். ஸோ இதுக்கு வந்து நான் அடுத்தது ஆன்சர் சொல்கிறேன். நீரின் கன அளவுகளின் அலகுடன் எந்த அளவோட தொடர்பு? நீரின் கன அளவுகளை அளக்க ஒரு அலகு இருக்குது, அந்த அலகோட தொடர்பு இல்லாதது இதில் ஒன்று இருக்குது. அது என்னன்னு கண்டுபிடிக்கணும். நமக்கு பூமியில் கிடைக்கும் நன்னீரின் அளவின் அதிக அளவு எங்கே இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. துருவ படிவுகள் அல்லது பனியாறுகளா, நிலத்தடி நீரா, மேற்பரப்பு நீரா, கடல் நீரா அப்படின்னு. ஆன்சர் பார்த்துடலாமா? ஓகே, மாற்றங்கள் நிகழ அதிக நேரம் எடுத்துக்கொண்டால் அவை மெதுவான மாற்றம். ரொம்ப நேரம் எடுத்துக்குதுன்னா அது மெதுவாக ஒரு மாற்றம் நடக்குது, அது மெதுவான மாற்றம் சொல்லுவோம். ஸோ வேகமான மாற்றம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னு பார்க்கலாம். வேகமான மாற்றம்னா காகிதம் எரிதல். இப்போ காகிதத்தை நம்ம எரிக்கிறோம்னா அது வந்து வேகமாக நிகழுது, அதனால வேகமான மாற்றம். வேதியியல் மாற்றம்னா இரும்பு துருப்பிடிக்கிறது தானாகவே ஒரு நார்மலாகவே நடக்கிறது, அதனால அது வேதியியல் ரீதியாக நடக்குது, அதனால வேதியியல் மாற்றம். மீள் மாற்றம் அப்படின்னா பனிக்கட்டி உருகுதல். ஓகேவா? மீள் மாற்றம். மெதுவான மாற்றம் அப்படின்னா பருவநிலை மாற்றம். பருவநிலை மாற்றம்லாம் பொதுவாக மெதுவாகவே நடக்கும். ஸோ அது மெதுவான மாற்றம் சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ வேகமான மாற்றம்ங்கிறது காகித மாற்றம், அப்புறம் வந்து வேதியியல் மாற்றம்ங்கிறது இரும்பு துருப்பிடித்தல், அடுத்து வந்து மீள் மாற்றம்ங்கிறது பனிக்கட்டி உருகுதல், மெதுவான மாற்றம் அப்படிங்கிறது பருவநிலை மாற்றம். ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னா கரைப்பான். கரைப்பான் அப்படிங்கிறது எது வந்து கரைக்கும் அப்படின்னா நீர் வந்து எதை போட்டாலும் கரைச்சிரும். அதனால ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு ஆன்சர் கரைப்பானுக்கு நீர். கரைபொருள் அப்படின்னா சர்க்கரை. சர்க்கரை வந்து ஒரு கரைபொருள். தண்ணிக்குள்ளே இப்போ வந்து போட்டோம்னா கரைஞ்சிரும். கரைசல் அப்படின்னா எலுமிச்சம்பழ ஜாறு ஒரு கரைசல். ஆமாம், எலுமிச்சம்பழ கரைசல் கொண்டு வாங்க. அப்படி கற்பூரம் அப்படின்னா அது படிங்கமாதல். ஓகேங்களா? கற்பூரம் படிங்கமாதல். இது நல்லா பார்த்துக்கோங்க, இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நீரின் கன அளவுகளின் அலகுடன் தொடர்பில்லாதது. நீரை வந்து லிட்டரில் வந்து குறிப்பிடுவோம், மில்லி லிட்டரில் குறிப்பிடுவோம். காளான் நேற்று பார்த்தோம்ல
10.785ன்னு சொல்லிட்டு அதோட அளவு, காளானோட அளவு. ஸோ மீட்டர் வந்து நம்ம வந்து துணி அளக்க பயன்படுவோம். ஸோ வந்து கன அளவுகளோட, நீரோட கன அளவுகளோட தொடர்பு இல்லாதது மீட்டர் ஸ்கொயர். லிட்டரு, மில்லி லிட்டர், காளான் இது எல்லாமே நீரோட அளவு அளக்கிறதுக்கு. ஓகேவா? நமக்கு பூமியில் கிடைக்கும் நன்னீரின் அளவின் அதிக அளவு எங்கே இருக்குது? அதிக அளவு நன்னீர் வந்து, இது வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. நமது பூமியில் கிடைக்கும் நன்னீரின் அதிக அளவு எங்கே இருக்குன்னா துருவ பகுதிகள்லையும், துருவ பனிப்படிவுகள்லையும், பனியாறுகள்லையும் தான் கிடைக்கும். ஓகேங்களா? துருவ பகுதி அந்த பனிக்கட்டிகள்லாம் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல இருக்கிறது தான் அதிக தண்ணி நமக்கு கிடைக்கிது பூமியில் நன்னீரோட அளவு. ஓகேங்களா? ஸோ இந்த கொஸ்டின் கேட்டால் இதோட ஆன்சர் எழுதிக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சைக்காலஜி கொஸ்டின்ஸ் பார்த்துக்கலாமா? வளர்ச்சி நிலையை ஆய்வு செய்தவர்கள் யார்? வளர்ச்சி நிலையை யார் ஆய்வு செஞ்சாங்க? ஹோல்பர்க், ஹார்லாக், பியாஜே மூவரும். ஓகே, சிசு பருவம் என்பது ஏ 1 to 3 ஆண்டுகள், பி 3 to 6 ஆண்டுகள், சி 0 to 1 ஆண்டுகள், டி 6 to 10 ஆண்டுகள். மூணாவது கொஸ்டின், 3 to 6 ஆண்டுகளை டேஸ் என்கிறோம்? வாலிப பருவம், குமர பருவம், பள்ளி பருவம், பள்ளி முன்பருவம். 4வது கொஸ்டின், குறுநடை பருவம் என்பது ஏ 1 to 3 ஆண்டுகள், பி 3 to 6 ஆண்டுகள், சி 6 to 10 ஆண்டுகள், டி 0 to 1 ஆண்டுகள். 5th கொஸ்டின், குழந்தைகள் 6 to 10 ஆண்டுகளில் டேஸ் பள்ளிகளில் கல்வி கற்கின்றனர்? உயர்நிலைப்பள்ளி, பி நடுநிலைப்பள்ளி, சி தொடக்கப்பள்ளி, டி மேல்நிலைப்பள்ளி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு ஆன்சர் பார்த்தலாமா? சைக்காலஜி. வளர்ச்சி நிலையை ஆய்வு செய்தவர்கள் யார்? யார்னா கோல்பர்க், ஹார்லாக், பியாஜே 3 பேருமே சேர்ந்து தான் ஆய்வு செஞ்சாங்க. மூவரும். வளர்ச்சி நிலையை ஆய்வு செய்தவர்கள் ஹோல்பர்க், ஹார்லாக், பியாஜே மூவரும். சிசு பருவம் என்பது 0 to 1 ஆண்டுகள். குழந்தையா இருக்கிறது அந்த 1 வயசுக்குள்ள தான், ரொம்ப சின்ன குழந்தைங்க சிசு பருவம். ஓகேங்களா? 3 to 6 ஆண்டுகளை டேஸ் என்கிறோம் அப்படின்னா பள்ளிக்கு முன்பருவம், பள்ளி முன்பருவம். ஓகேங்களா? அவங்க அப்போ தான் ஸ்கூல் போக ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸ்கூல் போகிறதுக்கு முன்னாடி 3 வயசுலேருந்து ஸ்டார்ட் ஆயிடுது. ஸோ பள்ளி முன்பருவம். குறுநடை பருவம் என்பது, குறுநடை பருவம் மெல்ல நடக்கிறது. அந்த குறுநடை பருவம் அப்படின்னா 1 to 3 ஆண்டுகள். அதை தான் வந்து குறுநடை பருவம் சொல்லுவோம். குழந்தைகள் 6 to 10 ஆண்டுகளில் டேஸ் பள்ளிகளில் கல்வி கற்கின்றன? 6 to 10 ஆண்டுகளில் பார்த்தீங்கன்னா தொடக்க பள்ளிகளில் கல்வி கற்கின்றன. இந்த மாதிரி கொஸ்டினில் கேட்டால் ரொம்ப ஈஸியாகவே இருக்கும், இம்பார்ட்டன்ட் கொஸ்டினாக இருக்குது. வந்து இந்த கொஸ்டின் பார்த்துக்கோங்க. வளர்ச்சி நிலையை ஆய்வு செய்தவர்கள் கோல்பர்க், ஹார்லாக், பியாஜே. ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மேக்ஸ் கொஷின் பார்த்துடலாமா? 3 பகா எண்களின், இங்கே பாருங்கள், 3 பகா எண்களின் கூடுதல் 80, அவற்றின் இரு எண்களின் வேறுபாடு 4 எனில் அந்த எண்ணை காண்க. ஸோ இந்த மாதிரி கொஷின் நம்ம ஆப்ஷனை தான் பார்க்கணும். ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்க? 3 பகா எண்களில் கூடுதல் 80, அதோட வேறுபாடு 4. வேறுபாடு 4 இருக்கான்னு ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம். இங்கே வேறுபாடு இருக்கா? இங்கே 4 இருக்குது. அப்போ இதை வந்து கூட்டி பார்க்கலாம். கூட்டி பார்த்தோம் அப்படின்னா 37, 40, 80, 81 வருது. ஸோ வந்து இதோட கூடுதல் 80ன்னு கேட்குறாங்க. அப்போ இது கிடையாது. ஆமாம் தானே? இப்போ செகண்ட் ஆப்ஷன் போகலாம். ஃபஸ்ட்டு வந்து டிஃப்ரென்ஸ் பார்த்துக்கலாம், ஏன்னா ஈஸியாக தான் கண்டுபிடிக்க முடியும். இப்போ வந்து டிஃப்ரென்ஸ் வந்து 4 இருக்கா? 31க்கும் 7க்கும் டிஃப்ரென்ஸ் வந்து நிறையா இருக்குது. ஸோ வந்து இந்த இடத்துல இது வராது, ராங். அப்போ இதில் பார்க்கலாம், டிஃப்ரென்ஸ் 4 இருக்கா? இருக்குது. அப்போ 4 இருக்குது, டிஃப்ரென்ஸ் இருக்குது. அப்போ கூட்டி பார்த்தா 80 வருதான்னு பார்க்கணும். இப்போ கூட்டி பார்த்தோம்னா 37, 38, 39, கூட்டி பார்த்தா 80 வருது. அப்போ இது வந்து கரெக்டான ஆப்ஷன். இது இருக்க வாய்ப்பு இருக்குது. அப்போ ஆப்ஷன் இதை டிக் பண்ணிக்கலாம். இதையும் கூட்டி பார்க்கலாம். டிஃப்ரென்ஸ் எத்தனை இருக்குது? 4 இருக்கா? இல்லை. அப்போ இது தப்பு. அப்போ கரெக்டான ஆன்சர் என்ன? இது. இப்போ இந்த மாதிரி கொடுத்துருக்காங்களா அப்படின்னு பார்த்துட்டு நீங்கள் ஆப்ஷன்லேருந்தே போயிடணும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு இந்த வேறுபாடு பார்த்துட்டிங்கனாவே ஈஸியாக நீங்கள் கால்குலேட் பண்ண முடியும். இப்போ வேறுபாடு பார்த்து ரெண்டுலேயும் இங்கே ஒரு வேறுபாடு, இங்கே ஒரு வேறுபாடு இருந்துச்சு. அதனால் இதையும் டிக் பண்ணிட்டேன். ஆனால் கூடுதல் இங்கே இருந்துச்சா? இல்லை, எக்ஸ்ட்ரா இருந்துச்சு. ஸோ அப்போ அதுதான் ஆன்சர், கூடுதல். ஓகேங்களா? சரி, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். செகண்ட் கொஸ்டின், ஒரு பள்ளியில் 200 லிட்டர் எலும்பிச்சை பழச்சாறு தயாரிக்கப்பட்டது. ஒவ்வொரு மாணவருக்கும் 250 மில்லிலிட்டர் பழச்சாறு கொடுத்தால் எத்தனை மாணவர்களுக்கு அது போதுமானதாக இருக்கும்? ஓகேங்களா? இதோட ஆன்சர் பார்க்கலாமா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து 200 லிட்டர் இருக்குது. இப்போ வந்து சொல்யூஷன் பார்த்தோம் அப்படின்னா 1 லிட்ரு, இப்போ வந்து இங்கே லிட்ரு இருக்குது, இங்கே மில்லி லிட்டர் இருக்குது. ஒன்று நம்ம இங்கே இருக்க மில்லி லிட்டரை லிட்டராக மாற்றணும், இல்லை லிட்டரை மில்லி லிட்டராக மாற்றணும். இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா 1 லிட்டர் இஸ் ஈக்குவல் டு 1000 மில்லி லிட்டர். ஓகேங்களா? 1 லிட்டர் வந்து 1000 மில்லி லிட்டர். இங்கே நம்ம 200 லிட்டர் கொடுத்துவாங்க. இந்த 200 லிட்டரை நம்ம மில்லி லிட்டராக மாற்றுறோம் அப்படின்னா இப்போ 200 லிட்டருக்கு என்ன வரும்? 200 இன்ட்டு இதை அப்படியே போட்டு பெருக்கிக்கணும். 1000 மில்லி லிட்டர் பெருக்கணும் அப்படின்னா என்ன ஆன்சர் வருதோ அதை இந்த இடத்துல போட்டுக்கணும். இப்போ பாருங்கள், இங்கே 2 ஜீரோ இருக்குது, இங்கே 3 ஜீரோ இருக்குது. அப்படியே எடுத்து போட்டுக்கணும். ஓகேங்களா? போட்டுக்கிட்டோம். இதை வந்து லிட்டராக இருந்து மில்லி லிட்டராக ஃபஸ்ட்டு மாற்றி வச்சுக்கிறோம்.
சரி, இப்போ அடுத்து வந்து ஒரு பள்ளியில் 200 லிட்டர் எலுமிச்சம்பழச்சாறு தயாரிக்கிறாங்க. இதோட மொத்தம் ஒவ்வொரு மாணவருக்கும் 250 மில்லி லிட்டர் பழச்சாறு கொடுக்குறாங்க. அப்போ ஒவ்வொரு மாணவருக்கும் 250 கொடுத்தா எத்தனை மாணவர்களுக்கு அது போதுமானதாக இருக்கும்னு கேட்குறாங்க. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இந்த கிடைச்சிருக்க ஆன்சரை அப்படியே எழுதிக்கிறோம். 1 2 3 4 5 0வா போட்டு டிவைடட் பை 250ஆல் வகுக்கணும். ஓகேங்களா? வகுத்தோம் அப்படின்னா என்ன வருதுன்னு பார்க்கலாம். ஓகே, ஒரு 0க்கு ஒரு 0 போயிடுச்சு. 5 25 4 5 20 2 0 3 0 வருது. இப்போ 4 5 5 8 40 மீதி 2. இப்போ 800 இருக்குது. ஸோ ஆன்சர் என்னென்னா 800. ஸோ வந்து ஒவ்வொரு பழச்சாறு 250 மில்லிலிட்டர் ஒவ்வொரு மாணவருக்கும் கொடுத்தா அது எத்தனை மாணவர்களுக்கு போதுமானதாக இருக்கும்னா 800 மாணவர்களுக்கு போதுமானதாக இருக்கும். ஸோ ஆன்சர் 800 ஆப்ஷன் இருக்கா? ஸோ 800 இருக்குது. ஒன்றுமே பிரச்சனை இல்லைங்க. ஃபஸ்ட்டு இந்த லிட்டராக இருக்காத மில்லி லிட்டராக மாற்றணும். 1 லிட்டர் ஈக்குவல் டு 1000 மில்லி லிட்டர். ஸோ இங்கே 200 லிட்டர் கொடுத்துருக்காங்க. 200 லிட்டர் நம்ம மில்லி லிட்டராக மாற்றணும்னா 200 இந்த 1000ஆல் பெருக்கி வச்சுக்கணும். பெருக்கி வச்சுருக்க வர ஆன்சரை 250ஆல் டிவைட் பண்ணோம்னா நமக்கு எத்தனை பேருன்னு கிடச்சிரும். இவ்வளோதான். இந்த கொஷின் பாருங்கள், இது வந்து டிஃப்ரெண்ட்டான கொஷின். இது இந்த வாட்டி வரலாம். ஒரு புத்தாயிரம் என்பது எத்தனை ஆண்டுகளை குறிக்கிறது? ஒரு புத்தாயிரம்னா இது புதுசாக கேள்விப்பட்டிருக்கோம். ஒரு புத்தாயிரம் என்பது 1000 ஆண்டுகளை குறிக்கும். ஓகேங்களா? இது ஞாபகம். ஒரு புத்தாயிரம் என்பது 1000 ஆண்டுகளை குறிக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்கே கொஷின் பார்க்கலாம். மணிமேகலை ரூ. 25,52,500 ஒரு மதிப்புள்ள ஒரு வீட்டை வாங்கி சீரமைக்க 2,28,350 ரூபா செலவு செய்கிறாரு. அவர் அந்த வீட்டை ரூபாய் 30,52,000க்கு விற்றார் எனில் அவர் அடைந்த லாபமும் நஷ்டத்தையும் காண்கன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? எவ்வளோ லாபம் அடைஞ்சிருக்காங்க, எவ்வளோ நஷ்டம் அடைஞ்சாங்க. இந்த லாபம் நஷ்ட கணக்கு வந்துச்சுனாவே நமக்கு பொதுவாக விற்பனை விலை அடக்க விலை தேவை. ஃபஸ்ட்டு வந்து நமக்கு என்ன வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்துட்டு மொத்தமாக ஒரு விற்பனை விற்றார் அப்படிங்கிறது தான் விற்பனை விலை. ஓகேங்களா? இதுதான் வந்து விற்பனை விலை. அப்போ நம்ம வந்து அடக்க விலையை கண்டுபிடிக்கணும். ஸோ அடக்க விலை என்ன அப்படின்னா நம்மளுக்கு கொடுத்துருக்கிறத வந்து அப்படியே கண்டுபிடிக்கலாம். ஓகே, அடக்க விலை என்ன? ஃபஸ்ட்டு அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, 25,52,500 ரூபா இருந்து வரைக்கும் ஒரு வீட்டை வாங்கி அதை சீரமைக்கிறாங்க. எவ்வளோக்கு ப்ளஸ் பண்ணி 2,28,350 ரூபாய்க்கு சீரமைக்கிறாங்க. இப்போ இது ரெண்டையும் கூட்டணும்னா ஆன்சர் என்ன வருது பார்த்தீங்கன்னா 27,80,850 ரூபா கிடைக்கிது. ஓகேவா? இதை வந்து ரெண்டையும் கூட்டும்போது இந்த ஆன்சர் கிடைக்கிது. 27,80,850 ரூபா கிடைக்கிது. ஸோ அடக்க விலை கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து வந்து விற்பனை விலை என்ன சொன்னோம்? விற்பனை விவின்னு போடுறேன். விற்பனை விலை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. இப்போ 30,52,252. ஓகேங்களா? அவங்க விற்றது. இப்போ வந்து லாபம் என்ன நஷ்டம் என்னன்னா அந்த லாபத்தோட ஃபார்முலா லாபம் இஸ் ஈக்குவல் டு விற்பனை விலை. விவின்னு போடுறேன். விற்பனை விலை மைனஸ் அடக்க விலை. ஆவினா அடக்க விலை. ஓகேங்களா? ஷார்ட்டாக எழுதிக்கிறேன். ஸோ வந்து இப்போ விற்பனை விலை அடக்க விலைன்னு என்ன பார்க்கலாம். விற்பனை விலைக்கு என்ன? இந்த விலையை இங்கே போடணும். 30,52,000 மைனஸ் அடக்க விலை என்ன வந்துச்சோ அதை போடுங்க. என்னது? 27,80,850. ஓகேவா? இப்போ லாபம் எவ்வளோன்னு இது ரெண்டையும் கழிச்சா தெரிஞ்சிடும். ஸோ இது ரெண்டையும் கழிச்சோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கிது? லாபம் பார்த்தோம்னா கழிச்சோம்னா 2,71,150 ரூபா கிடைக்கிது. ஸோ அவருக்கு லாபம் தான் கிடச்சிருக்கே தவிர நஷ்டம் கிடைக்கல. இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்த மாதிரி கொடுத்துருக்கிறதுல விற்பனை விலை கொடுத்துட்டாங்கன்னா அடக்க விலைனா 2 கொடுத்துருந்தாங்கன்னா அது 2 ப்ளஸ் பண்ணிக்கிறது தான் அடக்க விலை. ஓகேங்களா? அப்போ அடக்க விலை கண்டுபிடிச்சாச்சு. விற்பனை விலை அவங்களே கொடுத்துருக்காங்க. அப்போ லாபம் லாபம்னா விற்பனை விலை மைனஸ் அடக்க விலை. ஓகேங்களா? எது பெருசாக இருக்கோ அது மைனஸ் அடக்க விலை கழிச்சோம்னா வர்றது தான் லாபம். ஓகேங்களா? இவருக்கு இதில் நஷ்டம் ஆகலை. ஏன்னா அவர் கம்மி விலைக்கு வாங்கி அதை கொஞ்சம் இது பண்ணி இன்னும் எக்ஸ்ட்ரா விலைக்கு தான் விற்றுருக்காரு. அதனால் அவங்களுக்கு லாபம் மட்டும்தான் கிடச்சிருக்கு. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? ஸோ ஆன்சர் பார்த்தோம்னா ஆப்ஷன் டி இந்த 4th கொஷினுக்கு அது குறிக்காமல் தாச்சு. அடுத்து 5th கொஷின். கூடுதல் செலவுகள் எப்போதும் டேஸ் அடங்கியுள்ளன. கூடுதல் செலவுகள் எப்போதுமே அடக்க விலையில் தான் அடங்கும். எக்ஸ்ட்ரா கூடுதல் செலவு பண்ணுறோம்னா அது நம்ம எவ்வளோ செலவு அடக்கிக்கிட்டு இருக்கோம், ஒவ்வொன்றா சேர்த்து வைக்கிறோம் அப்படிங்கிறத அதனால் அது அடக்க விலையில் தான் வரும். போன தாட்டி கூட பார்த்தோலையா, இப்போ வந்து இந்த அமௌண்ட்டுக்கு வீட்டை வாங்கி எக்ஸ்ட்ரா இதை சீரமைக்கிறாங்க. அப்போ அது எதில் சேர்ந்துச்சு? அடக்க விலையில் தான். ஸோ கூடுதல் செலவுகள் அடக்க விலையில் தான் சேரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். தொடர்ந்து இந்த மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படின்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இம்பார்ட்டண்டான கொஷின் இது வரைக்கும் எக்ஸாமில் கேட்ட ரிப்பீட்டட் கொஷின் உங்களுக்கு தொடர்ந்து வரும். நாளைக்கு வீடியோவில் சூப்பராக பார்க்கலாம். நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா யூஸ்ஃபுல் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். அது எங்களுக்கு ரொம்பவே வந்து ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.